கழக கொடி கழக கொடி இது தமுமுக கழக கொடி இருகப்பிடி இருக்கிப்பிடி நம்மை ஒன்றாய் இணைத்திடும் இயக்க கொடி கழக கொடி கழக கொடி இது தமுமுக கழக கொடி இருகப்பிடி இருக்கிப்பிடி நம்மை ஒன்றாய் இணைத்திடும் இயக்க கொடி சாதனை படைக்கும் வண்ண கொடி நம் சமுதாயத்தின் தியாக கொடி உரிமைகள் காக்க வந்த கொடி என்றும் வலிமை சேர்த்திடும் வெற்றி கொடி. நாம் எவ்வளவு அழகாக பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்தோமா? இல்லை. இந்திய சுதந்திர மண்ணை தேடினோம். பூமிக்கு அடியில் இருக்கும் மரத்தை அழித்தோம், மரங்களை வெட்டினோம், விலங்குகளை கொன்றோம், நீரை மாசுபடுத்தினோம், நிலத்தையும் மாசுபடுத்தினோம், சுவாசிக்கும் காற்றையும் கூட விடவில்லை, அதையும் மாசுபடுத்தினோம். 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்றதை நாம் இயற்கையாக வாழத்தானே ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் மலை, மரம், மண், காடுகள் போன்ற இயற்கை வளங்களின்றி நம்மால் வாழ முடியுமா? இல்லை. சுதந்திர இந்தியாவில் நாம் ஒவ்வொருவரின் வசதிக்காகவும் இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், நாம் ஒவ்வொருவரின் வசதிக்காகவும் இயற்கையின் ஒவ்வொரு வளங்களையும் சுரண்டிக் கொண்டிருக்கிறோம். இந்நிலை நீடிக்குமானால் காற்று, நீர், மண் என எல்லாவற்றிலும் நுண்ணுயிரிகள் பரவி நம்மை அச்சுறுத்தும் என்பதில் ஐயமில்லை. என்ன செய்வது என யோசிக்க வேண்டாம். இனியாவது இயற்கையோடு ஒன்றி வாழ்வோம். பொது பேருந்து, மிதிவண்டி பயன்படுத்துங்கள். பெட்ரோல், டீசல், எரிபொருள் சேமிக்கப்படும், இயற்கையும் பாதுகாக்கப்படும். கூட்டு குடும்பமாக வாழுங்கள். தனித்தனி வீடுகளுக்கு பயன்படும் மண் வளம் சேமிக்கப்படும். இயற்கையின் கோபம் மனிதர்களை அழிக்கும் முன் இயற்கையின் வாழ்விற்கு திரும்புவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்ததாக நமது யூனியன் அண்டர் யூனியனுடைய செயலாளர் ஜோபர் அவர்கள் சிற்றுரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்படி வந்து முன்னாடி சரி. இன்று இந்த ஆணைய வேளையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி மாணவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக அருமையாக ஊக்கத்தொகை பரிசாக வழங்கி அவர்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்கள் படிப்பில் கவனங்களை செலுத்தி இது போன்று மாணவ செல்வங்கள் முதலிடங்களை பிடித்து பெற்றோர்களை கௌரவப்படுத்தும் விதமாக இந்த ஊருக்கும் வகுப்பறையில் முதலிடத்தை பிடித்து இந்த ஊருக்கும் பெருமை சேர்க்கும் மாணவர்களை வாழ்த்துவதோடு அவர்களை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மண்டப ஒன்றியம் மற்றும் பொதுமடங்களை இணைந்து இந்த மாணவர்களை கௌரவித்து மேலும் மேலும் இந்த மாணவர்கள் படிப்பில் திகழ வேண்டும் என்று வாழ்த்துரை வழங்கி விரைவில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்ததாக ஒன்றிய தலைவர் சையது ஹுசைன் அவர்கள் ஒரு சிற்றுரை ஆற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம் தாய் கழகமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் எண்ணற்ற சேவைகளை செய்து வருகிறது. கல்வி சேவை, மருத்துவ சேவை, ஆம்புலன்ஸ் வசதி, இது போன்ற எண்ணற்ற சேவைகளில் தலையாய சேவையாக நான் நினைப்பது இந்த கல்வி சேவை என்றால், ஒரு கல்விதான் ஒரு மனிதனை உயர்த்தும். உலகில் விலை கொடுத்து வாங்க முடியாதது, திருட முடியாதது அந்த கல்விதான். அப்படிப்பட்ட கல்வியை யாராலும் திருடவே முடியாது. எல்லாவற்றையும் திருடிவிடலாம், கல்வி செல்வத்தை மட்டும் திருடவே முடியாது. ஒரு மனிதனை ஒரு அளவுகோல், அவனை உயர்த்துவது, தனித்து காட்டுவது அவர்கள் பெற்ற கல்விதான். அதற்காகத்தான் சொல்வார்கள், கல்வி கரையில கற்பவர் நார்சில என்று சொல்வார்கள். கற்கக்கூடியவர்கள் மிக சிலர், ஆனால் கல்விக்கு அளவே இல்லை, கற்றுக்கொண்டே இருக்கலாம். அப்படியாப்பட்ட கல்வியிலேயே முக்கியமானது பெண் கல்வி. ஒரு ஆண் கல்வியை விட பெண் கல்விக்கினுடைய முக்கியத்துவம்
இதை பற்றி ஏன் நான் கூறுகிறேன் என்றால், ஒரு ஆண் கல்வி கற்றால் அவனால் ஒரு உயர்வை அடைய முடியும். அவன் மட்டுமே உயர்வை அடைய முடியும். அவன் மட்டுமே சம்பாதிக்க முடியும். அவன் குடும்பம் வளம் பெறும். ஆனால் ஒரு குடும்பத்தை, ஒரு நாட்டை உருவாக்கக்கூடியது ஒரு பெண் தான். ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி கற்றது, அந்த நாடே கல்வி பெற்றதற்கு சமானம். இதற்குத்தான் குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, எர்ஃபஉல்லா உள்ளதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்தில் இல்ம தரஜாத். உங்களில் எவன் ஒருவனுக்கு கல்வி என்ற பொக்கிஷம் கிடைத்துள்ளதோ அவர்களை அல்லாஹ் தஆலா பல பதவிகளை கொடுத்து உயர்வாக்குகின்றான். இது ஒரு முக்கியமான குர்ஆனுடைய வசனம். அப்ப ஒரு மனிதனை உயர்வாக்குறது, தனிச்சு காட்டுறத கல்வி. அப்படியாப்பட்ட கல்வியை பெண்கள் முக்கியமா பெறணும். அதற்கு ஊக்குவிக்கும் விதமாக இது குறிப்பிட்ட 10 பேருக்கு கொடுக்கணும் இல்ல, இதை பார்த்துட்டு எல்லாரும் படிக்கணும், ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த பரிசை வழங்குறோம். இது ஒரு பெரிய பரிசு இல்லாட்டாலும் இது உங்களுக்கு ஒரு பூஸ்டிங்கா இருக்கும் நிச்சயமா. அதனால இது நீங்க பெண்கள் முக்கியமா வீட்டுல கல்வி கொடுத்தா ஒரு குழந்தைய ஃபுல்லா, அந்த குழந்தைய எல்லாருக்கும் கல்வி கற்றக்கூடிய ஒரு தாய் தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஒரு தகப்பன் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, பணம் தான் செலவழிக்க முடியும். அதனால பெண் கல்வியை வலியுறுத்தியும் அதை ஊக்குவிக்கும் வண்ணமாக அரசாங்கம் பல திட்டங்களை போட்டிருக்குது. அதிலே பெண் கல்வியை வளர்ப்போம். மாணவ பருவம் மாண்புடையது. மாணவ பருவம் மாண்புடையது. வான்வெளியில் சிறகழித்து பறக்கும் பறவை போல வாழும் பருவம். வயிற்றுக்கு இறை தேடி செல்லும் பறவைகள் போல கல்வி செல்வத்தை தேடி செல்ல வேண்டும். அதுபோல எல்லாரும் கல்வியை பெற்று பயன்பெறுவோம் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக்கான மனிதநேய மக்கள் கட்சியை பற்றி சின்ன ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு சாதாரண பரிசலை வழங்குகிறோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக்காலம் 1995 ஆரம்பிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் கடந்த நிறைய பிரச்சனைகளை சந்தித்து உருவாக்கப்பட்ட அமைப்பு. இதில் முழு காரணமாக இருந்த நம்ம ஜவாஹர்லால் மற்றும் நிறைய பேர் இதில் கலந்து உருவாக்குனாங்க. இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு தூரம் அது அரசியல் வரைக்கும் நம்ம 2 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கோம்னு சொன்னா நம்முடைய தமுகவுடைய சேவை தான் முதல் காரணம். இப்படி நம்ம பணிகளை செய்ய 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 மக்கள் அதை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரையில் நடந்த மாநாடோட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லட்சக்கணக்கான மக்கள் கூடி ஒரு தனி மனிதநேய மக்கள் கட்சி இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியுமா? அந்த அளவுக்கு மக்களுடைய செல்வாக்கை பெற்றக்கூடிய ஒரு அமைப்பு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி. இது செய்யக்கூடிய அரும்பணிகள்ல ஆம்புலன்ஸ் சேவை, இரத்த தான முகாம் மற்றும் இந்த கல்வி சேவைன்னு சொன்னாங்கல்ல, கல்வி சேவை, இது போல ஏகப்பட்ட பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டுல கருப்பு வெள்ளக்கூடி பறக்காத ஊரே இல்லை என்ற நிலைமைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய கட்சிகள் திமுக, அதிமுக கட்சிகள் கூட இவ்வளவு 260 ஆம்புலன்ஸ் வச்சிருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஆம்புலன்ஸ் எந்த ஒரு அமைப்புலையும் எந்த ஒரு கட்சியிலுமே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம ஊர்லயும் அந்த இதை ஏற்படுத்தியிருக்கிறான். இன்னும் இந்த ஆம்புலன்ஸ் வசதி கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் உதவி செய்வோம். இதுக்கான கொஞ்சம் பொருளாதாரத்தை திரட்டி மறுபடியும் ஆம்புலன்ஸ் சேவையை ஊக்குவிச்சு எல்லாம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். பொதுமடத்தில் ஏற்கனவே நம்ம நிறைய பேர் இந்த கட்சியிலிருந்து வெளியே போயிட்டாங்க. அவங்க மீண்டும் சந்திச்சு அவர்களை இந்த கட்சியை கொண்டு வந்து மறுபடியும் ஊக்குவிச்சு இந்த கட்சியுடைய பணிகளை வலுப்படுத்த முயற்சி செய்வோம். அடுத்தது இன்னொரு சின்ன ஒரு உதவி என்னன்னா, அடுத்து மெடிக்கல் கேம்ப் ஒன்று போடலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்தேன் வரும்போது யாசிட்ட. அது மாதிரி ஒரு மெடிக்கல் கேம்ப், சின்ன கேம்ப் ஒன்று போட்டு அது இன்னும் மக்களுக்கு அந்த செய்திகளை கொண்டு போய் பொது சேவை நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செஞ்சோம். 3 மாசத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு சேவை நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சுட்டு இன்ஷா தாம் முக்க வளர்ச்சி அடையும்னு நினைக்கிறேன். வாங்கிருக்கவனும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரிசு வழங்குபவர் ஒன்றிய தலைவர் சையது முகமது சையது ஹுசைன் அவர்கள். 6th A பிரிவு ஹனான் ஃபாத்திமா. இப்படி கொடுப்போம், அப்படியே வச்சு கொடுப்போம். எந்திரிச்சு நீங்க வாங்க. எல்லாரும் வாங்க. உள்ள சரி, ஜஸாக்கல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். நல்லா படிக்கணும். 6வது B பிரிவு ஆலிமா அஃப்ரா. அந்த 7th A பிரிவு
வருங்காலத்துல மாநில அளவில் செவன்த் பி பிரிவு ஆதிஃபா. கொடுங்க 2 பேரும் சேர்ந்து கேமரா பாக்குற மாதிரி. சரி, நல்லா எட்டாம் வகுப்பு ஏ பிரிவு சமீரா. நீங்க கொடுங்க. எட்டாம் வகுப்பு பி பிரிவு யாசினி. வயசு ஒரு ஆள் மாறி மாறி கொடுங்க. அப்படி அங்க பாரு கேமரா. வாழ்த்துக்கள். ஒன்பதாம் வகுப்பு ஏ பிரிவு பர்வீன். பிடிங்க. அடுத்தபடியாக 9ஆம் வகுப்பு பி பிரிவு லேனா ஸ்ரீ அவர்களுக்கு அருள் அவர்கள் வழங்குவார்கள். அரசு நீங்க சென்று வாங்க. வாங்கிட்டு நீங்க இப்ப பேசுங்க. அடுத்ததாக 9ஆம் வகுப்பு பி பிரிவு ஆர் தீபிகா அவர்களுக்கு ஃபயாஸ் கான் அவர்கள் வழங்குவார்கள். எப்படி வந்து எடுங்க. தெளிவா தெரியுதுல. படிக்கணும். ஒண்ணு மட்டும் விடுபட்டு இருக்கு. ஸ்கூல்ல கொடுத்துருவாங்க. அடுத்ததாக 7ஆம் வகுப்பு ஏ பிரிவு அபாரா. பரிசு பெற்றவர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மேலும் மேலும் படிப்பில் நல்லா உயர்ந்து புது மடத்துக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி தரணும். ஹைஸ்கூல்ல நல்லா இன்னும் வளரணும். நம்ம எல்லாத்தையும் நன்றி. உரை சுலைமான். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பரிசு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், எங்கள் மாநில மாவட்ட தலைவர்களுக்கும், கிளை நிர்வாகிகளுக்கும் அல்லாஹ் அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் எவ்வளவு அழகாக பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்தோமா? இல்லை. இந்திய சுதந்திர மண்ணை தேடினோம். பூமிக்கு அடியில் இருக்கும் மரத்தை அழித்தோம். மரங்களை வெட்டினோம். விலங்குகளை கொன்றோம். நீரை மாசுபடுத்தினோம். நிலத்தையும் மாசுபடுத்தினோம். சுவாசிக்கும் காற்றையும் கூட விடவில்லை, அதையும் மாசுபடுத்தினோம். 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்றதை நாம் இயற்கையாக வாழத்தானே ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் மலை, மரம், மண், காடுகள் போன்ற இயற்கை வளங்களின்றி நம்மால் வாழ முடியுமா? இல்லை. சுதந்திர இந்தியாவில் நாம் ஒவ்வொருவரின் வசதிக்காகவும் இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், நாம் ஒவ்வொருவரின் வசதிக்காகவும் இயற்கையின் ஒவ்வொரு வளங்களையும் சுரண்டிக் கொண்டிருக்கிறோம். இந்நிலை நீடிக்குமானால் காற்று, நீர், மண் என எல்லாவற்றிலும் நுண்ணுயிரிகள் பரவி நம்மை அச்சுறுத்தும் என்பதில் ஐயமில்லை. என்ன செய்வது என யோசிக்க வேண்டாம். இனியாவது இயற்கையோடு ஒன்றி வாழ்வோம். பொது பேருந்து, மிதிவண்டி பயன்படுத்துங்கள். பெட்ரோல், டீசல், எரிபொருள் சேமிக்கப்படும். இயற்கையும் பாதுகாக்கப்படும். கூட்டு குடும்பமாக வாழுங்கள். தனித்தனி வீடுகளுக்கு பயன்படும் மண் வளம் சேமிக்கப்படும். இயற்கையின் கோபம் மனிதர்களை அழிக்கும் முன் இயற்கையின் வாழ்விற்கு திரும்புவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். அடுத்ததாக நமது யூனியன் அண்டர் யூனியனுடைய செயலாளர் ஜோபா அவர்கள் சிற்றுரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்படி வந்துடும் முன்னாடி. சரி, ஓகே. இன்று இந்த ஆணை வேளையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி மாணவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக அருமையான ஊக்கத்தொகை பரிசாக வழங்கி அவர்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்கள் படிப்பில் கவனங்களை செலுத்தி
இது போன்று மாணவ செல்வங்கள் முதலிடங்களை பிடித்து பெற்றோர்களை கௌரவப்படுத்தும் விதமாக இந்த ஊருக்கும் வகுப்பறையில் முதலிடத்தை பிடித்து இந்த ஊருக்கும் பெருமை சேர்க்கும் மாணவர்களை வாழ்த்துவதோடு அவர்களை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மண்டப ஒன்றியம் மற்றும் பொதுமடங்களை இணைந்து இந்த மாணவர்களை கௌரவித்து மேலும் மேலும் இந்த மாணவர்கள் படிப்பில் திகழ வேண்டும் என்று வாழ்த்துரை வழங்கி விரைவில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ஒன்றிய தலைவர் சையது ஹுசைன் அவர்கள் ஒரு சிற்றுரை ஆற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. நம் தாய் கழகமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் எண்ணற்ற சேவைகளை செய்து வருகிறது. கல்வி சேவை, மருத்துவ சேவை, ஆம்புலன்ஸ் வசதி, இது போன்ற எண்ணற்ற சேவைகளில் தலையாய சேவையாக நான் நினைப்பது இந்த கல்வி சேவை என்றால், ஒரு கல்விதான் ஒரு மனிதனை உயர்த்தும். உலகில் விலை கொடுத்து வாங்க முடியாதது, திருட முடியாதது அந்த கல்விதான். அப்படிப்பட்ட கல்வியை யாராலும் திருடவே முடியாது. எல்லாவற்றையும் திருடிவிடலாம், கல்வி செல்வத்தை மட்டும் திருடவே முடியாது. ஒரு மனிதனை ஒரு அளவுகோல், அவனை உயர்த்துவது, தனித்து காட்டுவது அவர்கள் பெற்ற கல்விதான். அதற்காகத்தான் சொல்வார்கள், கல்வி கரையில கற்பவர் நார்சில என்று சொல்வார்கள். கற்கக்கூடியவர்கள் மிக சிலர், ஆனால் கல்விக்கு அளவே இல்லை, கற்றுக்கொண்டே இருக்கலாம். அப்படியாப்பட்ட கல்வியிலேயே முக்கியமானது பெண் கல்வி. ஒரு ஆண் கல்வியை விட பெண் கல்விக்கினுடைய முக்கியத்துவத்தை பற்றி ஏன் நான் கூறுகிறேன் என்றால், ஒரு ஆண் கல்வி கற்றால் அவனால் ஒரு உயர்வை அடைய முடியும். அவன் மட்டுமே உயர்வை அடைய முடியும், அவன் மட்டுமே சம்பாதிக்க முடியும், அவன் குடும்பம் வளம் பெறும். ஆனால் ஒரு குடும்பத்தை, ஒரு நாட்டை உருவாக்கக்கூடியது ஒரு பெண் தான். ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி கற்றது, அந்த நாடே கல்வி பெற்றதற்கு சமானம். இதற்குத்தான் குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, எர்ஃபஉல்லா உள்ளதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்தில் இல்ம தரஜாத். உங்களில் எவன் ஒருவனுக்கு கல்வி என்ற பொக்கிஷம் கிடைத்துள்ளதோ அவர்களை அல்லாஹ் தஆலா பல பதவிகளை கொடுத்து உயர்வாக்குகின்றான். இது ஒரு முக்கியமான குர்ஆனுடைய வசனம். அப்ப ஒரு மனிதனை உயர்வாக்குறது, தனிச்சு காட்டுறத கல்வி. அப்படியாப்பட்ட கல்வியை பெண்கள் முக்கியமா பெறணும், அதற்கு ஊக்குவிக்கும் விதமாக. இது குறிப்பிட்ட 10 பேருக்கு கொடுக்கணும் இல்ல, இதை பார்த்துட்டு எல்லாரும் படிக்கணும், ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த பரிசை வழங்குறோம். இது ஒரு பெரிய பரிசு இல்லாட்டாலும் இது உங்களுக்கு ஒரு பூஸ்டிங்கா இருக்கும் நிச்சயமா. அதனால இது நீங்க பெண்கள் முக்கியமா வீட்டுல கல்வி கொடுத்தா ஒரு குழந்தைய ஃபுல்லா, அந்த குழந்தைய எல்லாருக்கும் கல்வி கட்டக்கூடிய ஒரு தாய் தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஒரு தகப்பன் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, பணம் தான் செலவழிக்க முடியும். அதனால பெண் கல்வியை வலியுறுத்தியும் அதை ஊக்குவிக்கும் வண்ணமாக அரசாங்கம் பல திட்டங்களை போட்டிருக்குது. அதிலே பெண் கல்வியை வளர்ப்போம். மாணவ பருவம் மாண்புடையது, மாணவ பருவம் மாண்புடையது. வான்வெளியில் சிறகழித்து பறக்கும் பறவை போல வாழும் பருவம். வயிற்றுக்கு இறை தேடி செல்லும் பறவைகள் போல கல்வி செல்வத்தை தேடி செல்ல வேண்டும். அதுபோல எல்லாரும் கல்வியை பெற்று பயன்பெறுவோம் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியை பற்றி சின்ன ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு சாதாரண பரிசீலனை வழங்குகிறோம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 1995 ஆரம்பிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் நடந்த நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு உருவாக்கப்பட்ட அமைப்பு. இதில் முழு காரணமாக இருந்த நம்ம ஜவாஹர்லாம் மற்றும் நிறைய பேர் கலந்து உருவாக்குனாங்க. இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு தூரம் அந்த அரசியல் வரைக்கும் நம்ம 2 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கோம்னு சொன்னா நம்முடைய தமுகவுடைய சேவை தான் முதல் காரணம். இப்படி நம்ம பணிகளை செய்ய 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 மக்கள் அதை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரையில் நடந்த மாநாடோட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லட்சக்கணக்கான மக்கள் கூடி ஒரு தனி மனிதநேய மக்கள் கட்சி இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியுமா
அந்த அளவுக்கு மக்களுடைய செல்வாக்கை பெற்றக்கூடிய ஒரு அமைப்பு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி. இது செய்யக்கூடிய அரும்பணிகள்ல ஆம்புலன்ஸ் சேவை, இரத்த தான முகாம் மற்றும் இந்த கல்வி சேவைன்னு சொன்னாங்கல்ல, கல்வி சேவை, இது போல ஏகப்பட்ட பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டுல கருப்பு வெள்ளக்கூடிய பறக்காத ஊரே இல்லை என்ற நிலைமைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய கட்சிகள் திமுக, அண்ணா திமுக கட்சிகள் கூட இவ்வளவு 260 ஆம்புலன்ஸ் வச்சிருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஆம்புலன்ஸ் எந்த ஒரு அமைப்புலையும் எந்த ஒரு கட்சியிலுமே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம ஊர்லயே அந்த இதை ஏற்படுத்தியிருக்கிறான். இன்னும் இந்த ஆம்புலன்ஸ் வசதியை கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு நம்ம இன்ஷால்லா உதவி செய்வோம். இதுக்கான கொஞ்சம் பொருளாதாரத்தை திரட்டி மறுபடியும் ஆம்புலன்ஸ் சேவையை ஊக்குவிச்சு எல்லாம் செய்வோம் இன்ஷால்லா. புதுமடத்தில் ஏற்கனவே நம்ம நிறைய பேர் இந்த கட்சியிலிருந்து வெளியே போயிட்டாங்க. அவங்க மீண்டும் சந்திச்சு அவர்களை இந்த கட்சியை கொண்டு வந்து மறுபடியும் ஊக்குவிச்சு இந்த கட்சியுடைய பணிகளை வலுப்படுத்த முயற்சி செய்வோம். அடுத்ததாக இன்னொரு சின்ன ஒரு உதவி என்னன்னா, அடுத்து மெடிக்கல் கேம்ப் ஒன்று போடலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்தேன் வரும்போது யாசிட்ட. அது மாதிரி ஒரு மெடிக்கல் கேம்ப், சின்ன கேம்ப் ஒன்று போட்டு அது இன்னும் மக்களுக்கு அந்த செய்திகளை கொண்டு போய் பொது சேவை நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செஞ்சோம். 3 மாசத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு சேவை நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சுட்டா இன்ஷால்லா தாம் முக்க வளர்ச்சி அடையும்னு நினைக்கிறேன். வாங்கிருந்தவனும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரிசு வழங்குபவர் ஒன்றிய தலைவர் சையது ஹுசைன் அவர்கள். 6th A பிரிவு ஹனான் ஃபாத்திமா. இப்படி கொடுப்போம், அப்படியே வச்சு கொடுப்போம். எந்த சின்ன எல்லாரும் வாங்க உள்ள உள்ள வந்து சரி. ஜஸாக்கல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். நல்லா படிக்கணும். 6வது B பிரிவு ஆலிமா அஃப்ரா. பாருங்க அந்த 7th A பிரிவு அபாரமா. புதுமடத்தில் ஹீரோயின் தான். காலத்துல மாநில அவள் 7th B பிரிவு ஆதிஃபா. கொடுங்க. கொடுங்க 2 வருஷம் இப்படி கேமரா பாக்குற மாதிரி. சரி, நல்லா 8ஆம் வகுப்பு A பிரிவு சமீரா. நீங்க கொடுங்க. 8ஆம் வகுப்பு B பிரிவு யாசினி. வயசு ஒரு ஆள் மாறி மாறி கொடுங்க. அப்படி திரும்பி அங்க பாரு கேமரா. வாழ்த்துக்கள். 9ஆம் வகுப்பு A பிரிவு பர்வீன். அப்படிங்க. அடுத்தபடியாக 9ஆம் வகுப்பு B பிரிவு லேனா ஸ்ரீ அவர்களுக்கு அருள் அவர்கள் வழங்குவார்கள். அரசு நீங்க சென்று வாங்க. வாங்கிட்டு நீங்க இப்ப பேசுங்க. அடுத்ததாக 9ஆம் வகுப்பு B பிரிவு ஆர் தீபிகா அவர்களுக்கு ஃபயாஸ் கான் அவர்கள் வழங்குவார்கள். எப்படி வந்து எடுங்க. தெளிவா தெரியுதுல. சரி, நல்லா படிக்கணும். அந்த ஒண்ணு மட்டும் விடுபட்டு இருக்கு, ஸ்கூல்ல கொடுத்துருவாங்க. அடுத்ததாக 7ஆம் வகுப்பு A பிரிவு அபாரா. பரிசு பெற்றோர் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ரொம்ப நன்றி. மேலும் மேலும் படிப்பில் நல்லா உயர்ந்து புதுமடத்துக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி தரணும். ஹைஸ்கூல்ல நல்லா இன்னும் வளரணும். நம்ம எல்லாத்தையும் நன்றி. உரை சுலைமான். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பரிசு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், எங்கள் மாநில மாவட்ட தலைவர்களுக்கும், கிளை நிர்வாகிகளுக்கும் அல்லாஹ் அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
டீ சொல்லுங்க அப்படியே.